கர்த்தர் உங்க கைய உங்களுடைய விரோதிகளுக்கு மேல உயர்த்துற நாட்கள் வரும். நம்ம நினைக்கலாம், பாச எங்க கைய விரோதிகளுக்கு மேல அப்ப நாங்க சண்டைக்கு போகணுமா? சண்டைக்கு போறது இல்ல, அவங்க உங்களுக்கு முன்னாடி தாழ்ந்து போவாங்க, அவங்க உங்களுக்கு முன்னாடி பணிவாங்க. நம்ம சண்டைக்கு அழைக்கப்பட்டவங்க இல்ல, நம்ம பதிலுக்கு பதில் செய்ய அழைக்கப்பட்டவங்க இல்ல. ஒருத்தங்க எனக்கு பொல்லாப்பு செஞ்சுட்டாங்கன்னா அதே பொல்லாப்பு அவங்களுக்கு செய்யறவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. மன்னிக்கிற மனப்பான்மை உடையவங்க தான் கிறிஸ்தவங்க. நம்முடைய பொருளை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. இன்னொருத்தவங்களுடைய துன்பத்தை தன்னுடைய சொந்த துன்பமா நினைக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. இன்னொருத்தவங்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க. நம்ம கர்த்தருக்காக உண்மையா ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய கொம்ப அவங்களுக்கு பாருங்க நடுவுல கர்த்தர் உயர்த்துவாரு. அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். உன் குடும்பத்துக்கு விரோதமா யாரெல்லாம் எழுப்பி இருக்கிறாங்களோ, உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமா யாரெல்லாம் எழுப்பி இருக்கிறாங்களோ, ஒருவேளை உங்க வாழ்க்கை துணைக்கு விரோதமா யாரெல்லாம் எழுப்பி இருக்கிறாங்களோ, ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்துக்கு விரோதமா சாத்தான் யாரெல்லாம் கொண்டு உங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ, ஒருவேளை எந்த சூழ்நிலையில நெருக்கப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க ஜெபிச்ச ஜெபங்களுக்கு பதில் வரலன்னு நினைக்காதீங்க. நம்ம நினைச்சிருவோம், அப்ப நம்ம நிச்சயமா சண்டைக்கு சண்டை பண்ணுவோமா, இல்லாட்டி மற்றவங்களோட நம்ம எதிர்த்து போராடணுமா? கிடையாது. அவங்க யாரெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒன்னா கூடி உங்களை தனிமைப்படுத்தி இன்னைக்கு எல்லா இடத்தையும் விட்டு உங்களை விலக்கி வச்சிருக்காங்களோ, அவங்க உங்க பாதத்துல வந்து உண்மையான கர்த்தர் நம்முடைய